கார்கில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த தருணம் இந்திய நாட்டு வீரர்கள் எல்லாம் படை திரண்டு வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். படை தளபதி இந்திய நாட்டு வீரர்களை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது நாம் செல்லக்கூடிய போர் மிகவும் ஆபத்தானது. இந்த போரில் உங்களுடைய உயிரை கூட இழக்க நேரிடலாம். நாட்டிற்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய வீரர்கள் இந்த வரிசையில் இருந்து கலைந்து ஒரு அடி எடுத்து முன்னால் வாருங்கள் என்று படை தளபதி சொல்லிவிட்டு திரும்பி நிற்கிறார். ஒரு 5 நிமிடம் கிடைத்து படை தளபதி திரும்பி பார்த்தார். அந்த வரிசை கலையாது அப்படியே இருந்தது. படை தளபதி ஏமாற்றத்துடன் கேட்டார், இந்திய நாட்டிற்காக உயிரை கொடுப்பதற்கு ஒரு வீரன் கூட தயாராக இல்லையா என்று. அந்த வீரர்களில் ஒருவர் சொன்னார், அப்படி இல்லை தளபதி, நீங்கள் நாட்டிற்காக உயிரை கொடுங்கள் என்று சொன்ன அடுத்த நொடியே நாங்கள் அத்தனை பேரும் ஒரு அடி எடுத்து முன்னால் வைத்தோம். அதனால் இந்த வரிசை கலையாது அப்படியே இருந்ததுன்னு அந்த வீரர்கள் சொன்னாராங்க. நம்ம பாரதம் பொதுவானது, இது வேர்வையால் உருவானது, பல தேகமோ எருவானது, அதனால் இது உருவானது, வானிலா விழா வென்பது, இம்மண்ணிலா பிரி வென்பது எழுவா என்று வைரமுத்தையா எழுதியிருப்பாருங்க.